நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 320 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் முடிந்து 6 மாதங்களாகியும் திறக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தங்கமணி வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் காணலாம். வணக்கம் தங்கமணி, மேம்பாலம் பணிகள் முடிந்தும் ஏன் திறக்கப்படாமல் இருக்கிறது? அதுக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நான்குழி சாலை சந்திப்பில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்திலிருந்து எஸ்பிபி காலனி பகுதி வரையிலான அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருந்த காரணத்தினால் ஆசிய வங்கி வளர்ச்சியுடன் கன்னியாகுமரி சென்னை தொழில்தட திட்டத்தின் கீழ் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிப்பாளையம் பகுதியில் அந்த மேம்பால கட்டுமான பணி என்பது தொடங்கியிருக்கின்றது. இந்த கட்டுமான பணியினை பொறுத்தவரை கடந்த 4 ஆண்டுகளாக பள்ளிப்பாளையத்திலிருந்து பள்ளியப்பாளையம், டிவிஎஸ் மேடு, ஆலாம்பாளையம், அலமேடு, எஸ்பிபி காலனி போன்ற வழியாக இந்த உயர்மட்ட மேம்பால பணி என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில தற்போது இந்த மேம்பால பணியும் நிறைவடைந்தது. குறிப்பாக இந்த மேம்பாலத்தில் பள்ளியப்பாளையத்திலிருந்து ஈரோடும், ஈரோட்டிலிருந்து நாமக்கல் வழியாக பள்ளிப்பாளையம் நகராட்சி வழியாக போக்குவரத்து செல்வதற்காக இந்த பாலங்கள் கட்டப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பாலங்கள் கட்டுமான பணி என்பது நிறைவடைந்து 1 வருடங்கள் ஆகிய நிலையில தற்போது வரை இந்த மேம்பாலம் திறப்பு பணி என்பது தற்போது நடைபெறவில்லை. இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் வைக்கின்ற கோரிக்கையாக இந்த பள்ளிப்பாளையம் பகுதியினை பொறுத்தவரை அதிக அளவில் விசைத்தறி கூடங்கள் இருக்கின்றது. விசைத்தறி கூடங்களிலிருந்து மூலப்பொருட்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதிக அளவிலான கனரக வாகனங்களில் இந்த வழியாக நாமக்கல், ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வழிகளாக அந்த வாகனங்கள் சென்று வந்த காரணத்தினால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்பட்டது. ஆனால் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் என்பது குறைக்கப்படும். அதே சமயத்தில் இங்க இருக்கின்ற வாகனங்கள், அதாவது காலை நேரத்தில் பார்த்துக் கொண்டால் நாமக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் பாத்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் இருக்கின்றது. கல்லூரி வாகனங்கள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பள்ளிப்பாளையம் வழியாகத்தான் கல்லூரிக்கு செல்கின்றது. அதே சமயத்தில் தொழிற்கு ஈரோடு மாவட்டத்திற்கு செல்கின்ற தொழிலாளர்கள் அதிக அளவிலான இருசக்கர வாகனத்தில் செல்வது வழக்கம். அதே சமயத்தில் தற்போது கூட நேற்றைய தினம் இந்த மேம்பாலம் திறக்கப்படாத காரணத்தினால் அலமேடு என்கின்ற பகுதியில் மிகவும் குறுகலான சாலை, மேல்மட்டத்தில் மேம்பாலம் இருக்கின்ற நிலையில் தற்போது கீழ் இருக்கின்ற சாலைகளில் மிகவும் குறுகலான சாலை, ஒரு பேருந்து சென்றால் அதற்கு பின்னால் மட்டுமே தான் மற்றொரு வாகனங்கள் செல்ல முடிகின்ற நிலையும் இருந்த நிலையில நேற்றைய தினம் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் ஒரு நபர் கூட உயிரிழந்துள்ளார். உடனடியாக இந்த மேம்பாலத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட மேம்பாலம் தற்போது மிகவும் போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குகின்றது என இங்க இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே சமயத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பாலத்தை நேரடியாக ஆய்விற்கு வந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் தெரிவித்த கருத்து, இந்த பாலம் 94% பணிகள் முடிவடைந்து விட்டது, இன்னும் சில மாதங்களில் பாலங்கள் திறக்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் 8 மாதங்கள் ஆகியும் இந்த பாலம் இன்னும் திறப்பு விழா செய்யவில்லை. அதே சமயத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் ஏவாவேலும் இந்த பாலத்தை பார்வையிட்டார். ஆனால் தற்போது வரை இங்கிருக்கின்ற பள்ளிப்பாளையம் உயர்மட்ட மேம்பால பணி என்பது நிறைவடைந்தும் பாலம் இன்னும் திறப்பு விழா செய்யவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. தொடர்ந்து கனரக வாகனங்கள் செல்கின்றது, பேருந்துகள் செல்கின்றது, தனியார் கல்லூரி வாகனங்கள் செல்கின்றது. உடனடியாக விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த பாலத்தை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்பது இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தவறான தகவலை சொல்றாங்க, கேள்விக்குறியா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்படலாம் பரவாயில்ல, இல்ல பேசாம பாலத்தை இழுத்து மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் வர வேலை பண்ணி நடந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் கூட 1% வேலைகள் முடிஞ்சிச்சா, முழுமையா ஒரு பக்கமாவது 100% ஒரு பக்கம் முடிஞ்சிருக்காங்கன்னா எனக்கு கிடையாது. இந்த பாலம் என்பது மக்களுக்கு தேவையற்றதாக கருதுறோம். ஏன்னா ஏன் தேவையற்றதாக கருதுறோம்னா, திறப்புல பண்ணாலும் மக்கள் பயனுள்ளதா இருக்கும். நீ திறக்காமே பல ஆண்டுகளா வேலை நடந்துருக்குன்னா இதை வந்து கொஞ்சம் விரைவாக பண்ணணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.